نستعين لاش دي ممكن இந்த அதுல என்ன மத்தா அல்லது வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற ஸ்டெப்ஸா எந்த ஸ்டெப்ஸ்ல நிப்பாட்டியும் لاش விலங்கல்ல உங்களோட வேர்சஸ்ல லாஸ்ட்ல நிப்பாட்டுற மெத்தட் எப்படி அதுலயா நிப்பாட்டிக்கிறோம் ஆமா ஹாய் நல்லா மத்த பத்தி படிச்சோமா இல்ல அப்படியா மத்த பத்தி படிச்சோமா மத்த பத்தி மத்திர கான்செப்ட பத்தி படிச்சிட்டோமா நோ உஸ்தாத் நோ நோ நல்ல ஓகே அப்ப ஹை உங்களுக்கு அந்த வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற கான்செப்ட் அதுல என்ன சரி டவுட் இதா நோ 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 உஸ்தாத் நல்லா நாங்க இன்னைக்கு மத்த பத்தி படிப்போம் மத்த என்றால் அடிப்படையில மத்தினுடைய சில பேசிக்கான சில கான்செப்ட் எங்களுக்கு தேவை அதுதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் உண்மையில மத்துன்றதுக்கு நாங்க அரபிக்ல யூஸ் பண்ற சொல் சாரி மத்துங்கிறதுக்கு அப்பா இல்ல மத்து என்ற சொல் தான் அரபிக் சொல் இந்த சொல் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சொல் வெரி இம்பார்ட்டன்ட் இதை நாங்க நிறைய இடங்கள்ல நாங்க அந்த சொல்ல யூஸ் பண்ணுவோம் மத்து மத்து என்று நாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த சொல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அலிஃப் யா வாவ் மத் எஸ் மத்த நாங்க எத்தனையா டிவைட் பண்ணோம் ஞாபகம் இருக்குதா இல்லைன்னா நம்ம மத்த நாங்க ரெண்டா டிவைட் பண்ணோம் 2 மத்த நாங்க 2 ரெண்டு பார்ட்ஸா 2 பார்ட்ஸா நாங்க டிவைட் பண்ணுவோம் ஒரு பார்ட் நாங்க Symbol. சொல்லுவோம் சிம்பிள்ஸ் செகண்ட் பார்ட் லெட்டர்ஸ் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ண பாட்டிச்சா போன கிளாஸ்ல எனக்கு ஞாபகம் இதை நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல படிப்பிச்சது மாதிரி எப்படி படிப்பிச்ச பட்டுச்சுதா இல்லையா last class 6 class விலங்கல்ல 6 class படி ஹஜர் உங்களோட என்ன சொல்றேன்னு விளங்குது இல்ல 6 என்ன விளங்க 6 கிளாஸா அப்படி 6 class a symbol letters month letters complete நான் உங்களோட கேட்கிற கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல நான் இந்த மத்த பத்தி இது போன கிளாஸ்ல படிப்பிச்சதா உங்களுக்கு உங்களுக்கு نستعين مد letter يا உங்களுக்கு போன கிளாஸ்ல மத்த பத்தி படிப்பிக்கப்பட்டதா ஆன்சர் என்ன எஸ் ஓ நோ எஸ் உஸ்தாத் பாத்தீங்களா மத்த பத்தி ஃபுல்லா படிப்பிச்சிட்டோம் அப்ப நாங்க திருப்பி மத்த பத்தி படிக்க தேவையில்லை அப்ப இந்த கான்செப்ட் ஓகே மத்த நீட்டுற அளவு நஸ்தாயின் என்ற கான்செப்ட் ஃபுல்லா படிச்சுக்கிறோம் இப்ப நாங்க அடுத்த கான்செப்டுக்கு வரோம் இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் நீங்க கட்டாயம் ரெக்கோட தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை கேட்டு நீங்க உங்களோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளணும் இது முக்கியமான கான்செப்ட் ஓதலோடு தொடர்பான ரிசைட்டிங்கோட தொடர்பான எங்களோட உறுப்புகள் ரெண்டு இது ஒன்று எங்களோட கண் ரெண்டாவது எங்களோட வாய் கண் மூடிக்கொண்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கொண்டு ஐ கான்டாக்ட் இல்லாம ஐ கான்டாக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வாயால ரிசைட் பண்ண முடியாது அதே மாதிரி வாயை மூடிக்கொண்டு மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ஐ கான்டாக்டால மாத்திரம் ரிசைட் பண்ண முடியாது ரெண்டுமே இங்க ஜாயின் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகணும் ப்ரொசஸ் ஆகணும் அது எப்படி ப்ரொசஸ் ஆகணும் என்று சொன்னால்
ஐ கண்டக்டர் ரீடிங் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். வாய்ட ரீடிங் மவுத்தின் மூலமாக ஓரல் டெஸ்ட்ல ரீடிங் வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளோல இந்த ப்ராக்டிஸ் நடந்தா மட்டும்தான் எங்களால இடையில ஸ்ட்ரக் ஆகாம ஃப்ளோல எங்களுக்கு ஓதுறதுக்கு ஈஸியா முடியுமாக இருக்கும். அந்த வகையில நாங்க பார்த்தோம் என்றால் இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல இப்ப இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இதுல வந்து இய்யாக என்கிறத எங்கட கண் பார்க்கிற நேரம் என்கிறத எங்கட வாய் ஓத ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி க என்றத உச்சரிக்கிற நேரம், வாய் உச்சரிக்கிற நேரம் நஅ்பு என்கிறத எங்கட வாய் பார்த்து கொண்டு வாய் இந்த எங்கட கண் பார்க்கணும். நஅ்பு என்கிறத எங்கட வாய் பிராக்டிஸ் பண்ற டைம் எங்கட கண் ஐ கண்டக்ட் வந்து அடுத்ததுக்கு மூவ் ஆகி கொண்டு போகணும். இந்த ப்ராசஸ் ஒரு ஃப்ளோல சரியாக மூவ் ஆகினா மட்டும்தான் எங்களோட ஓதல் கரெக்டாக வரும். எனவே அடிப்படையில பேசிக்கலி எங்களோட ஐ கண்டக்டர் ரீடிங் ஸ்பீட் தான். பேசிக்கலி எங்களோட ஐ கண்டக்டர் ரீடிங் வந்து சரி ஃபாஸ்ட், பட் நாங்க அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணணும். வாயினுடைய ப்ராக்டிஸ் ஓரல் ரீடிங், என்னோட வாய் மவுத் ரீட் பண்ற அந்த ஸ்டைலுக்கு ஐ கண்டக்டோட ரீடிங்கை நாங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸ்பீட் ஆகிட கூடாது. ஏனென்றால் அப்படி பேலன்ஸ் பண்ணினா மட்டும்தான் எங்களால ஸ்ட்ரக் ஆகாம இடையில பேசிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு குழம்பம் இல்லாம எங்களால உருவானுவதற்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டையும் ஒன்று ரேஸ் முந்தையலாது. அதாவது ஐ கண்டக்டர் எங்களோட ஓரல் ரீடிங் மெத்தட் வந்து முந்தினா நாங்க இடையில கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் என்றால் எங்களுக்கு அடுத்தது என்னன்னு தெரியாம பேசிடும். ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில கெப் வந்து மிச்சம் லாங்கா ஈக்கலாது, லென்த்ல ஈக்கலாது, கிட்ட ஆயிக்கும். உதாரணத்துக்கு ஈயாக்கண்டு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நஸ்தாயின்ன்றதை பார்க்க இயலாது. இதை நீங்க பார்த்து கொண்டு இதை பிராக்டிஸ் பண்ண இயலாது. அது போல ரெண்டுக்குமான கெப்பை வந்து நாங்க குறைக்கணும், கூட்டிடக்கூடாது. மூணாவது, கண் வாசிப்பு. எங்களோட ஓரல் ஐ கண்டக்டர் ரீடிங் ஐ கண்டக்டர் ரீடிங்க வாயிட ஸ்பீடுக்கு மாறுகிறது. அது போல கண் எவ்வளவு ஃபாஸ்ட், கண் சரி ஃபாஸ்ட், கண்ணால சரியா ஃபாஸ்டா ரீட் பண்ணும். அந்த ஸ்பீடுக்கு எங்களோட வாய் ரீட் பண்ண ஸ்டார்ட் ஆகி என்ன நடக்கும்? ஒன்றும் விளங்காது. எங்களோட ப்ரொனன்சியேஷன் எதுவுமே கிளியர் இல்லாம பேசிடும். எனவே அது போல மாற்றமாக வாயினுடைய ஸ்பீடுக்கு தான் கண் ரீடிங் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். எனவே அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஐ கண்டக்டர் ரீடிங்கும் ஓரல் கண்டக்டர் ரீடிங்கும் சேம் பாயிண்ட்ல ஒன்று சந்திக்க கூடாது, மீட் பண்ணப்படாது. அது போல உதாரணத்துக்கு நஸ்த என்ற இடத்துல இல்லாட்டி ஈயாக்க என்ற இடத்துல தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க ஓதி கொண்டு மிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த எழுத்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்காது, மினிமைஸ் ஆயிடும். ஸோ அதுல நீங்க நிறைய ராங்ஸ் விடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பேசின விஷயம் எல்லாம் கிளியரா? எஸ் உஸ்தாத். எஸ், நல்லா. ஹயர். இப்ப நாங்க அடுத்த இதுல பார்ப்போம். இதுல நீங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் இந்த கான்செப்டை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத புதிய வசனங்களை எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ற டைம் இந்த விஷயம் நடக்குதா, நீங்க எங்க சரி பேசிட்டு ஸ்ட்ரக் ஆகுறீங்களா, இடையில பேசிட்டு குழப்பமாகி நிக்கிறீங்களா என்கிறத நீங்க தேடணும். தேடி அந்த இடத்துல குழப்பங்கள் இல்லாத முறையில உங்களோட ஓதலை நீங்க இன்னும் டெவலப் பண்ணி கொள்ளணும். இதான் இதுல வர உங்களுக்குரிய பாட். புதிய புதிய பக்கங்கள்ல புதிய புதிய வசனங்களை தேடுற நேரம் இந்த குழப்பம் இடையில பேசிட்டு ரிப்பீட் ஆகுறது, ஸ்ட்ரக் ஆகுறது, கன்ஃபியூஸ் ஆகுறது, அடுத்தது என்னங்கிறத ஈயா 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 க க க ஈயா கன ஈயா கன ஈயா கன ஈயா கன பு 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 புது ந புது வ வ வ ஈயா க என்று ஓதுறது பில. அந்த ஸ்டைலுக்கு நாங்க போவது ராங். அந்த ராங்ல இருந்து எப்படி நாங்க எங்களை கரெக்ட் பண்ணி கொள்றேங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை தான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்
சொல்லுது. எனவே நீங்க இந்த ஐடியாவை சரியா எடுத்துக்கொண்டு நீங்க உங்களை நல்லா ரிவைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கொண்டால் உங்களுக்கு இதிலிருந்து ஈஸியாக பேசிடலாம். சரி. சரி, நாங்க இன்றைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் அலிஃப். ஏட சவுண்டை நாங்க படிக்க போறோம். இந்த ஏட சவுண்ட் முதலாவது பாயிண்ட், ஏட உச்சரிக்கிற பாயிண்ட்ல முதலாவது விஷயம் என்னென்றால் எங்களோட நாவை நாங்க அசைக்க கூடாது. எங்களோட நாவை நாங்க அசைக்க முடியாது. அது முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று சேர்க்கணும். ஒரு சேர்த்துப்பட்டி இல்லை. அப்ப சொன்னது போல நாவை நாங்க அசைக்கிறது கூடாது. நாவானது டவுன் ஷேப்ல கீழாலே இருக்கணும். அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி பாருங்க, உங்களோட இதுல மார்க் பண்ணி காட்டுங்க. கிரீன் கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறாங்க எந்த இடத்துல இருந்து உங்களோட உச்சரிப்பு வரணும் என்ற விஷயம். எந்த உச்சரிப்பினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது என்கிறது அந்த இடத்துல தான் நீங்க உச்சாரிக்கணும். உங்களோட சவுண்டை நீங்க கீழ் நோக்கி டவுன் ஷேப்ல தான் சவுண்ட் போடும். ஆ என்று உச்சரிக்கிறது ரோங். ஆ என்று உச்சரித்தால் சவுண்ட் என்ன செய்யுது? வானத்தை நோக்கி போகுது. ஆ, அது என்று மாறும். ஆ ஆ ஆங்கிறது ரோங், என்கிறது ரைட். இந்த ஸ்டெப்பை நீங்க பார்த்து பிடிச்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், மிக இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அந்த என்ற அல்லது இ அல்லது உ என்ற உச்சரிப்புக்கு முன்னாடி வர எழுத்தோட அலிப்பை நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படி? இ உ என்று வருகின்ற அந்த அலிஃபுக்கு முன்னாடி வர எழுத்தோட நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது. இது இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா? எஸ். இப்போதைக்கு நீங்க எங்கள்கிட்ட ஸ்டடி பண்ணிக்கிற 3 முக்கியமான கான்செப்ட். ஒன்று, வேர்சஸ் த லாஸ்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ற. லென்த், மத்தோட பேசிக் பாயிண்ட்ஸ் என்ன என்கிற கான்செப்ட். அலிஃப் என்ற எழுத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண டைம் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், டார்கெட் பண்ணணும் என்ற விஷயம். இது 3ஐயும் ஃபாலோ பண்ணி தான் இப்ப எங்களோட ப்ராக்டிஸுக்குள்ள நாங்க போகிறோம். இந்த வசனங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின இந்த 3 கான்செப்டையும் டார்கெட் பண்ணி உங்களோட வந்து பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صراط الذين أنعمت عليهم இல்ல صراط الذين أنعمت عليهم. சவுண்ட் எடுக்கணும். صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت என்று போறது இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி? ஆ இல்ல. ஆ இல்ல. ஆ இல்ல. எஸ். ரிப்பீட் சொல்லுங்க. ஆ இல்ல. என் 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 அண்ணன்னுச்சுன்னா அவங்களோட நாக்குட டீப் பகுதியை தூக்குறீங்க. ரோங். அது இந்த பிளேஸை தூக்குறீங்க. பாருங்க, இது முக்கியமான பிளேஸ். எங்களோட ஓகே, இதுல இந்த பிளேஸ், இந்த பிளேஸ் முக்கியம்.
உங்களோட சவுண்ட்ல நீங்க ஆன்னு சொன்னால் இந்த பிளேஸ்ல நீங்க நாக்க தூக்குறீங்க. இந்த இடம், இந்த இடத்துல நாக்க அசைக்க கூடாது. எந்த ஒரு அசைவும் வைக்கப்படாது. என் என் ம், ம், என் சொல்லுங்க பாப்போம். என் அன் 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 அல்ல, என் என். அன் அன் எஸ், நோமலாக நீங்க நாக்குல எந்த விதமான அசைவும் இல்லாம உச்சரிச்சா சரி. என் என். ம். விளங்கியா? என். பிராக்டிஸ் பண்ணி காடுவோம் இதை. அன் அன் இல்ல, வசனமாக ஓதுங்க, வசனமாக பிராக்டிஸ் பண்ணணும். அம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். எஸ், இப்ப நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஏர்ட சவுண்ட் தான். மத்த எந்த ப்ராங்கையும் நான் உங்கள்ட்ட திருத்தல. ஐன் பிழையா சரியா அதெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் நாங்க டோன்ட் வரி. இதுல நாங்க எந்த விதமான மத்த எதையும் நாங்க ஃபோக்கஸ் பண்றல. நீங்க சரியா ஓதினாலும் நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம், பிழையாக ஓதினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். எங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் இப்ப நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் சவுண்ட் வெரி கிளியர் ஆயிக்கணும். صراط الذين أنعمت عليهم. ரிப்பீட் பண்ணுங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். உங்களோட இன்னும் அன் தான் வருது. அன் அன் என்று தான் வருது. ஏக்கு மாத்தம். அன்அம்த அன் தான் வருது. அன் 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 அல்ல, அன் என்று வாரது அல்ல, ஆ என்று போறது பிழை. அன். அதுக்கு நீங்க நல்ல லாங்குவேஜ் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல நாங்க அந்த இதை எப்படி வாசிப்போம்? ஆ புக். அப்படியா ரீட் பண்றேன், எப்படி சொல்றது? ஆ புக். இஸ் இட் கரெக்ட்? ஆ புக், ஏ புக், which one correct? ஆ புக், ஏ புக், which one correct? அபு அபு ஆ புக், that's wrong. ஆண்டு சொல்லி இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் ஒன்றும் இல்ல. ஏதான் நிக்கிறேன். ஏ புக், ஏ பென்சில், ஏ ரோட், ஏ புக். ஏ புக் அல்ல, அது பேரு அது wrong. ஏ இல்ல, ஏ புக் அல்ல. இது ஒரு நான் சொல்லுவேன் பபல்ஸ்ல வார் சவுண்ட். ஏ புக், பபல் சவுண்ட்ஸ். ஏ புக். நீங்க ஏர்ட சவுண்ட கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இது வரும். உங்களோட சவுண்ட்ல நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண 2 ஒர்க் இது. உங்களோட ஒர்க் கொண்டு இந்த கான்செப்டை வைத்துட்டு கட்டாயம் நீங்க தேடி பார்க்கணும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், பழகணும். கன்ஃபியூஸ் இல்லாம பிராக்டிஸ் பண்ற மெத்தட் எப்படின்னு. செகண்ட் பார்ட் இப்ப நாங்க பார்த்திருக்கிற இந்த பார்ட் என்ற சவுண்ட். என்ற சவுண்ட என்று உச்சரிச்சு பழகிட்டு வாங்க. ஆ அல்ல ரெக்கார்ட கவனமா கேட்டு இதை கொஞ்சம் நல்லா பழகி எடுத்துவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே.